அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதியான நாட்களிலே நாம் இருக்கிறோம். புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. முஹர்ரம் மாதம், அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையிலே முதல் மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே 1446 ஹிஜ்ரி ஆண்டு முடிந்து 1447வது வருடம் துவங்க இருக்கிறது. இந்த இறுதியாக வருடத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய நாம், புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம், சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதை குறித்து சிந்திக்க வேண்டும், அது சார்ந்து நாம் செயல்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். இந்த 5 விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹு தாலா புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாகவே, முஹர்ரம் மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே நாம் செய்துவிட வேண்டும். அந்த 5 விஷயம் என்ன என்பதை நாம் வரிசையாக பார்ப்போம். இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். முதல் விஷயம், நாம் முஹர்ரம் மாதத்தை அடைய இருக்கிறோம். மாதங்களில் மிக முக்கியமான மாதம் முஹர்ரம். காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய அந்த முஹர்ரம் மாதத்தை நாம் அடைய போகிறோம் என்பதிலே நாம் மகிழ்ச்சி பட்டுக்கொள்ள வேண்டும். அதை சிறப்பான முறையில் எதிர்நோக்குவதற்கான வழிகளைத்தான் இந்த 5 வழியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன? நாம் இந்த புனித முஹர்ரம் மாதத்தை அடைவதற்கு முன்பாக வல்ல அல்லாஹ்விடத்திலே கடந்துவிட்ட ஒரு வருடத்திலே நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டும். ஏன்னா 4 முக்கியத்துவம் வாய்ந்த மாதங்கள் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். ரஜபு ஒன்று தனியாக, அதுக்கடுத்து துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், 3 தொடர்ச்சியான மாதங்கள். வருடத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய 2 மாதம் துல்காதா, துல்ஹஜ்ஜி, அதற்கடுத்து வருடத்தினுடைய துவக்க மாதமாக இருக்கக்கூடிய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம், அதற்கடுத்து இடையில வரக்கூடிய மாதம், அதாவது ஷவ்வாலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஷாபானுக்கு முன்னாடி வரக்கூடிய ரஜபு. இந்த 4 மாதங்களும் திருக்குர்ஆன் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்கிறது, கண்ணியமான மாதங்கள். போர் கூட இந்த மாதங்களில் நடக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கிறது. எனவே அந்த 4 மாதங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வருடத்தின் துவக்க மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தை அடைவதற்கு முன்பாக கடந்த ஒரு வருடத்தில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் பரிசுத்தமான முறையிலே, தூய்மையான முறையிலே நீங்கள் செய்த எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹ் அந்த ஒரு வருஷத்தை நமக்கு பாக்கியாக்கி வச்சிருக்கிறான். அடுத்த வருஷத்தினுடைய போங்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் கூட வல்ல அல்லாஹ்விடத்திலே தாமதப்படுத்தக்கூடாது. பாவங்களுக்கு உடனுக்குடன் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட வேண்டும். தாமதிக்க அது நமக்கே ஆபத்தாக வந்து நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நான் வல்ல அல்லாஹ்விடத்திலே 100 விடுத்தம் நான் பாவம் கேட்குறேன், தௌபா செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட முகமது நபியே அவ்வளவு தூரம் நமக்கு செய்து காண்பித்து, நீங்களும் இதை போன்று அல்லது இதைவிட சிறப்பாக வல்ல அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எனவே புத்தாண்டை எதிர்நோக்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது வல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன? உங்களுக்கு நீங்களே உங்களை கேள்விக்கு உட்படுத்துங்க. இந்த ஒரு வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த ஒரு வருஷம் நீங்கள் என்ன மாதிரியான இபாதத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்க? எத்தனை தடவை குர்ஆனை ஓதிருப்பீங்க? எத்தனை தொழுகையை நீங்கள் கதாவாக்கியிருப்பீர்கள்? எத்தனை விதமான ஹராமான விஷயத்தின் பக்கம் நகர்ந்திருப்பீர்கள் அல்லது அல்லாஹ்வினுடைய அச்சத்திலே விட்டிருப்பீர்கள்? எத்தனை விதமான பாவமான காரியங்களிலே நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் அல்லது அல்லாஹ்வை பயந்து அதை விட்டிருப்பீர்கள்? உங்களுக்கு நீங்களே, எனக்கு நானே கேள்வியை கேட்க வேண்டும். ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஸ்னத் அஹ்மத் என்கிற நூலில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள், உங்களை வல்ல அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்பாக. வஸீனு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் தூஸனு. உங்களுடைய நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படுவதற்கு முன்பாக நீங்களே நெருத்து பாருங்கள், உங்களிடத்தில் நன்மை அதிகமாக இருக்கிறதா அல்லது தீமை அதிகமாக இருக்கிறதா என்று. இந்த 2ஐயும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது உங்களுக்கு இது லேசாயிரும். உங்களை நீங்கள் தற்காத்துக்குவீங்க என்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டியது. எனவே நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க வேண்டும், இந்த ஒரு வருடத்தில் என்ன செய்தாய்? அடுத்த வருடம் துவங்க போகிறது, என்ன செய்ய போகிறாய்? உன் ஆயுளுடைய ஒரு வருடம் குறைந்து விட்டது.
நீ 37 38 வந்து விட்டாய், 63 64 வந்து விட்டாய். நீ பிறந்ததிலிருந்து நாட்கள் கூடுகிறது, உன்னுடைய மரணத்தை நோக்கி உண்டான நாட்கள் உனக்கு நெருங்குகிறது. என்ன செய்தாய்? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போகிறாய்? தொழாமல் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறாய்? குர்ஆனை ஓதாமல் எத்தனை நாட்கள் இருக்க போகிறாய்? அல்லாஹ்வின் அச்சமில்லாமல் எத்தனை நாட்கள் இருக்க போகிறாய்? இன்னும் ஹராமோடு எத்தனை நாள் தான் வாழ்க்கையை கடத்தப் போகிறாய் என்று உங்களை நீங்களே, என்னை நானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த மாதத்தை துவங்குவதற்கு முன்னால், இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம், முஹர்ரம் மாதத்திலே அதிகமான நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நாட்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹஸரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஃபரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது என்றால், இரவினுடைய கடைசி நேரத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை இருக்குதே, ஃபரது தொழுகைக்கு அடுத்த கேட்டகரி அதுதான், அடுத்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழுகை அதுதான். அடுத்து சொன்னாங்க, ரமலானுடைய நோன்புக்கு பின்னாடி சிறப்பான நோன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு தான் நாங்கள் சொல்லலாம். ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு தான் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு ஆகச்சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள். எனவே அதிகமான நோட்கள் இந்த ரமதானிலே இந்த முஹர்ரத்திலே வாய்ப்பு இருந்தால் நோன்பிருப்பதற்கு முயற்சியுங்கள். இது 3வது விஷயம். 4வது விஷயம், இந்த மாதத்திலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் பாவங்களை முற்றிலுமாக தவிர வேண்டும். கடந்த ஒரு ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய காதில், நம்முடைய கை கால் என்னென்னமோ பாவங்கள் செய்திருக்கும். நான் ஒன்றும் உத்தமன் அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி பாவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த வரக்கூடிய வருடத்திலே பாவமில்லாத வருடமாக இதை நான் கடக்க வேண்டும், இதிலே நான் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்திலே முஹர்ரம் மாதத்தில் குறிப்பாக பாவத்தை முற்றிலுமாக தவிருங்கள். ஏனென்றால் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن أنفسكم. இந்த குறிப்பிட்ட மாதங்களிலே, இந்த அஷ்ஹுருல் ஹுருமாக இருக்கக்கூடிய கண்ணியமான மாதங்களிலே நீங்கள் ஒருபொழுதும் பாவத்தின் பக்கம் ஈடுபட்டு உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அப்படி என்றால் இந்த 4 மாதத்தை விட்டுட்டு மற்ற மாதத்தெல்லாம் பாவம் செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. மற்ற மாதங்களிலும் பாவம் செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த மாதத்தின் கண்ணியத்தை சொல்லும் விதமாக வல்ல அல்லாஹ் இதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தராங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இறுதியில் இருக்கக்கூடிய நாம் பாவங்களை கைவிட வேண்டும். மாதத்தை, இந்த வருடத்தில் நுழையக்கூடிய நாம் முஹர்ரம் மாதத்திலே குறிப்பாக நாம் பாவங்களை எல்லாம் முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். இது 4வது விஷயம். 5வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, முஹர்ரம் மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம், இந்த வருடத்தினுடைய இறுதியிலே இருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே அந்த முஹர்ரம் மாதம் பிறக்க இருக்கிறது. 1447வது வருடம் பிறக்க இருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த விஷயத்தை பொறுத்தவரை கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த 5வது விஷயம், சௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு இருப்பது. ஆஷூராவுடைய தினம் என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். 10வது நாள் நோன்பு இருப்பது மிகச்சிறப்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தபரானியிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருத்தர் ஆஷூரா தினத்திலே நோன்பு இருந்தாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், இந்த வருடத்திற்கு முந்தைய வருடத்தில் செய்த மொத்த பாவத்தையும் அளிப்பதற்கு இந்த ஒரு நோன்பு போதும் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷூரா தினம் 10வது நாள் நோன்பு இருப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கான பரிகாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச விஷயமா இருக்குது. அது மட்டுமில்ல, 10வது நாளோடு நின்றாதீங்க, 9வது நாள் சேர்த்து வைங்க, அல்லது பின்னாடி ஒரு நாள் சேர்த்து வைங்க. ஏன்னா 10ஆம் நாள் மட்டும் நோன்பு இருப்பது என்பது யூதர்களின் பழக்கம். அவர்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக்கூடாது, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். எனவே முன்னாடி ஒன்று சேருங்க அல்லது பின்னாடி ஒன்று சேருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததாக ஹதீஸ்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த ஆஷூராவினுடைய நோன்பை வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதுக்குன்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க, அதுக்குன்னு ரொம்ப ஆர்வப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வத்தை ரமதானுக்கு அடுத்து நாங்கள் இந்த ஆஷூராவின் நோன்பில் தான் ரசூலுல்லாஹ்விடத்திலே பார்த்தோம் என்று ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஆக இந்த 5 விஷயங்களும் முஹர்ரம் மாதத்தின் துவக்கத்திலும் சரி, இந்த வருடத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாமும் சரி, இதை கண்டிப்பாக கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.